இன்னைக்கு ஆகஸ்ட் 9 சிங்கப்பூரோட சுதந்திர தினம். இந்த 2025 சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே சுதந்திர தினத்தை நேஷனல் டேன்னு தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் நேஷனல் டே பரேடெல்லாம் ரொம்ப கிராண்டாக நடக்கும். போன மாசத்துல இருந்து சிங்கப்பூரில் உள்ள எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தேசிய கொடியை அங்கங்கே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேனர்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், இதில் சைனீஸ், மலே, தமிழ்னு எல்லா ரேஸ் பீப்புளும் கலந்து தான் இருப்பாங்க. சிங்கப்பூரோட தேசிய கொடியை ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த 3 மாதமும் நம்ம வீட்டுக்கு வெளியிலையும் கட்டி வைக்கலாம். இது கம்பல்சரி எல்லாம் கிடையாது, நம்மளோட விருப்பம் தான். வேணும்னா கட்டிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த கொடியை நம்ம வீட்டில் கட்டுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி கொடி கட்டி இருக்கும்போது அது பக்கத்தில் நம்மளோட துணியெல்லாம் காய வைக்கக்கூடாது. அந்த மாதிரி செய்கிறது ஒரு அவமரியாதையான செயல்னு சொல்கிறாங்க. நேஷனல் டே செலிப்ரேஷனை நேரில் பார்க்க போகிறவங்களுக்கு ஒரு பை கொடுப்பாங்க, அதில் இந்த கொடியும் இருக்கும். கோவிட் இருந்த டைமில் அந்த மாதிரி எதுவும் செய்ய முடியாததுனால ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பை கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே தான் இந்த ஃப்ளாகெல்லாம் இருந்துச்சு. நானும் இதை வீட்டில் கட்டி வைக்கலான்னு எடுத்தேன். அதில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் இருந்துச்சு. இந்த கொடி பழசாகி கிழிஞ்சிடுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா கலர்ஸ் எதுவும் ஃபேடாகி இருக்குன்னா இதை டைரெக்டாக அப்படியே நம்ம த்ரோ பண்ணக்கூடாது. அதை அழகாக மடித்து ஒரு கார்பேஜ் பேக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் டஸ்ட்பின்குள்ளே போடணும். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அந்த பேப்பரில் கிளியராக கொடுத்துருந்தாங்க. எல்லா வீட்லேயும் கொடி கட்டுறதுக்காக இந்த மாதிரி 2 வளையம் இருக்கும். அதில் தான் இந்த கொடியை கட்டணும். செப்டம்பர் 30 வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி கட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொடியை நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.